சார் பிரைமர் வந்து உங்கள்கிட்ட டேரெக்டாக வந்து கற்றுக்கிட்டதுக்கப்புறம் என்னை ப்ராஜெக்ட்டில் அசைன் பண்ணுவாங்கன்னு நினச்சேன். ஆனால் அசைன் பண்ணலை. மறுபடியும் நான் வந்து சைட்டுக்கே போயிட்டேன். அப்புறம் அங்கிட்டு ஒரு 1.5 மந்த் கழிச்சு தான் மறுபடியும் என் ப்ராஜெக்ட்டில் போட்டானுங்க. அதுக்கப்புறம் எனக்கு பார்த்தா திரும்ப யூஸ் பண்ணுறதுக்கு அந்த கேப் ஆனதுனால யூஸ் பண்ண ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருந்துச்சு. ஸோ ஒரு 1 வீக் லீவ் எனக்கு கொடுத்துருந்தாங்க. அப்போ உங்கள்கிட்ட கூப்பிட்டு சொன்னேன், சார் மறுபடியும் எனக்கு கொஞ்சம் இஷ்யூ ஆயிடுச்சு, மறந்துருச்சு அப்படின்னு சொல்லி. நீங்கள் ஆனால் ஃபஸ்ட்டு டே 1 எனக்கு எப்படி சொல்லிக் கொடுத்தீங்களோ அதே மாதிரி கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக சொல்லிக் கொடுத்தீங்க. ஃபஸ்ட்டு அதுக்கு தேங்க்ஸு. அதுக்கப்புறம் அங்கிட்ட ஒரு 15 டேஸில் ப்ராஜெக்ட்டில் அசைன் பண்ணிட்டானுங்க. ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா ரன்னிங் ப்ராஜெக்ட்டு பிரைமரா ஃபைல் ஓப்பன் பண்ணி உட்காந்துட்டேன். ஏகப்பட்ட டவுட்ஸு அதை ஃபுல்லாமே கிளியர் பண்ணிங்க. ஏன்னா அப்போ ரொம்ப பயமாக இருந்துச்சு எனக்கு. ஆனால் நீங்கள் கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை, எல்லாத்தையுமே எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிங்க. இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே இருக்கீங்க. அந்த சப்போர்ட்டு மறக்கவே முடியாது. அவ்வளோ பெரிய சப்போர்ட் கொடுத்துருக்கீங்க எனக்கு. ஏன்னா வந்து ஃபஸ்ட் டைம் நான் வந்து ஒரு பிளானராக உள்ளே போகிறப்ப அந்த ஆக்டிவிட்டி சீக்வன்ஸ் எல்லாமே தெரியும். ஆனால் ஒரு ஃபைலை ஹேண்டில் பண்ணுறது, ஒரு ப்ராஜெக்டை ஹேண்டில் பண்ணுறதுங்கிறது வந்து அவ்வளோ ஈஸி இல்லை. உடனே கற்றுக்கிட்டு உள்ளே குதிக்க முடியாது. ஆனால் நீங்கள் அதையுமே ஃபுல்லாக சைட் பை சைடு எனக்கு சொல்லிக் கொடுத்தீங்க. ஏன்னா டவுட் உங்களுக்கு கேட்டேன், எப்படி எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி. ஏன்னா நேற்று வரைக்குமே எனக்கு டவுட்ஸ் இருந்துச்சு, எல்லாத்தையுமே உங்கள்கிட்ட கேட்டேன், எல்லாமே சொல்லி கொடுத்துட்ருக்கீங்க. உண்மையிலே கிரேட் சப்போர்ட்டு. ஆக்சுவலாக நான் வீடியோ பண்ணி தான் போடலான்னு நினச்சேன், தப்பாக எடுத்துக்காதீங்க. கொஞ்சம் வேலை இருக்கிறதுனால என்னால் அந்த வீடியோ போட முடியல. ஆனால் கிளாஸ் வந்து உண்மையிலே கிரேட் சார். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு 8 மந்த்துக்கு முன்னாடி நான் ஒரு ஆள்கிட்ட பிரைமராக படித்தேன். அவர்கிட்ட படித்தது பார்த்தீங்க அப்படின்னம்னா, அவர்கிட்ட போன 1 மந்த்து கிளாஸு ஜஸ்ட்டு நீங்கள் 1 டேயில் சொல்லிக் கொடுத்துட்டீங்க. ஏன்னா அவர் சொல்லிக் கொடுத்தது வந்து நீங்கள் 1 மந்த்தாக எனக்கு சொல்லிக் கொடுத்தது வந்து அது ஒரு விஷயமே இல்லை அப்படிங்கிற மாதிரி நீங்கள் என்ன சொல்லிக் கொடுத்துட்டீங்க. அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இன்னுமே வந்து என்ன சில விஷயங்கள்லாம் உங்கள்கிட்ட கேட்டு கற்றுக்கிட்டு தான் இருக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட். இன்னும் உங்கள்கிட்ட சப்போர்ட் எதிர்பார்க்குறோம். கண்டிப்பாக நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். தேங்க்யூ சார்.